ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் லேர்ன் பண்ண போகிறோம்னா சுகர் பீட் ஸ்டிச் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். நான் வந்து நல்லா எம்போஸ்டான ஸ்டிச் வந்து இன்றைக்கி உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க வந்து நார்மல் பைப்பிங் த்ரெட், சின்ன சைஸ் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டுலிப் நீடில் 24 சைஸும் ப்ரீசோ சுகர் பீட்ஸ் அண்ட் நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு தான் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேடட் லோட் போடுவோம் இல்லையா, ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரே ஒன்று என்னென்னா பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் த்ரெட்டோட எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 பீட், அடுத்து 3 பீட், அடுத்து 4 பீட். இந்த மாதிரி நான் பீட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்கணுன்றதுனால நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5 பீட்ஸ் வரைக்குமே போகும். இதில் நமக்கு பீட்ஸோட கணக்கு இருக்காது. இந்த மாதிரி பீட்ஸ் ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு அந்த பீட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கட் பண்ணும்போது அந்த பீட் உடஞ்சிரும். ஸோ அதை தூக்கி போட்டுடுங்க. நல்ல குவாலிட்டியாக ஷேப்பாக இருக்கிற பீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்னமோ ஒரு பாதியாக பெண்டான மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் மோடில் காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பஞ்ச் பண்ணி பீடை போட்டுடுறோம். கீழ்ப்பக்கமாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லூப் எடுக்கிறோம். அதில் நம்ம பீட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறோம். அதை மேல் பக்கமாக கொஞ்சம் கீழ் நோக்கி பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச், அங்கேருந்து ஒரு செயின் எடுக்கிறோம், லாங்காக எடுக்கிறோம், அதை கீழே பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பக்கமாகவே, அதாவது கீழ்ப்பக்கமாகவே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் அங்கேருந்து ஒரு லூப் எடுத்து அதில் தான் நம்ம பீட்ஸை இன்சர்ட் பண்ணுறோம். மேல் பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேல் பக்கமாகவே லாக் ஸ்டிச்சை போடுறோம். கீழே வந்து கொஞ்சம் சைடில் போடணும், மேலே வந்து அதோட மேல் புறத்துலேயே போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஷேப்பாக வரும். இது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல க்ராஸாக வரணும். இது எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது. அதில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். பீட்ஸ் வந்து இதில் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் போடணுன்றது கணக்கு சொல்ல முடியாது. பீட்ஸோட அளவு வந்து கவரேஜை பொறுத்து தான் உங்களுக்கு பீட்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் சுகர் பீட்ஸில் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் கட்தானா பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேயும் போடலாம். இதுலேயே கலர் கிளாஸ் சுகர் பீட்ஸ் இருக்குது, அதுலேயும் போடலாம். பேர்ல்ஸில் போடலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் போடுறதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ எம்போஸ்டாக வேணுன்றதை பொறுத்து நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் மீடியம் எம்போஸ்டு வேணுன்றதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் கம்மியாக எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு நல்லா எம்போஸ்டாக வேணும்னா நல்ல திக்கான எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கும், அதாவது பைப்பிங் த்ரெட். அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் மேலேயும் நீங்கள் வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்கு இல்லையா, லோடிங் பைப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதாவது லோடிங் பைப் ஸ்டிச்னால் நம்மளுடைய த்ரெட் இருக்கு இல்லையா, அது மேலே கொடுக்குற கவரேஜ் ஸ்டிச்சு, த்ரெட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ட்டு அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஒரு பாதி கவரேஜ் பண்ணிட்டேன். இதோட ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடம் பார்க்க உங்களுக்கு கூம்பு மாதிரி தெரியும். இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் காட்டுறேன். அதாவது இதோட ஃபினிஷிங் காட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்களே பார்ப்பீங்க. இது லோட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பீட்ஸ் லோடிங் வந்து நீடில் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் பழகலாம். பட் பிகினிங்கில் வந்து நீங்கள் டுலிப் நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு டுலிப் நீடில் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுது. ஏன்னா நான் பிகினிங்லேருந்து டுலிப் நீடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு அட்வான்ஸ் கிளாஸில் வரும். இது நீங்கள் வந்து நல்லா இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்தானா பீட் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுகர் பீட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்தானா பீட் இதில் நல்லா பழகிட்டிங்கன்னா கட்தானா பீட் ரொம்ப ஈஸியாகவே ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், பாம்போட உடம்பு மாதிரி நல்லா வளைவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கிறத தான் நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். த்ரெட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது க்ளூவை ரொம்ப கம்மியாக போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னா அந்த த்ரெட்டும் க்ளூவும் வந்து உங்களுக்கு கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது நீடில். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடி வீடியோஸில் நான் எப்படி வந்து லோடிங் பைப் ஸ்டிச் பண்ணணுன்றதும் இருக்குது. ஸோ வேணும்னா அதுவும் மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாலே நம்ம இதோட லாஸ்ட்
எட்ஜ் பகுதிக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், 2 பீட், 3 பீட், 4 பீட், 5 பீட், அது மாதிரி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகினே போனது இல்லையா. அதுக்கடுத்து இப்போ அதே மாதிரி எண்ட் ஆகும். இப்போ இது வரைக்கும் எனக்கு சென்டரில் வரைக்கும் ஒரு இடத்துல 5 பீட் வந்தது, ஒரு இடத்துல ஃபுல்லாக மேக்ஸிமம் எனக்கு 4 பீட்ஸ் எடுத்தது. நீங்கள் வந்து பீட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. வச்சு பாருங்கள், த்ரெட்டு மேலே வச்சு பாருங்கள், இழுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ கவரேஜ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். முதல்லையே வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கிளாத்தும் டேமேஜ் ஆகும், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து நான் என்னுடைய பர்சனல் டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வந்துட்ட பிறகு இங்கேயே வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட்ஸோட கவுண்ட்டை கம்மியாகும். ஏன்னா நம்ம முடிய போகுது இல்லையா. ஸோ நமக்கு பீடோட கவுண்டிங் கம்மியாகும். இப்போ எனக்கு வந்து 5 பீட் எடுத்திருக்கேன், அடுத்து வந்து 4 பீட் ஆகும், அடுத்து 3 பீட் ஆகும், அப்புறம் 2 பீட், அப்படியே முடிஞ்சிடும். அவ்வளோதான். 1 பீட் வந்து மேக்ஸிமம் போகாது, பட் சம்டைம்ஸ் வந்து 1 பீட் வரைக்கும் போகலாம், அது த்ரெட்டோட கவரேஜை பொறுத்து. இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 பீட் போட்டனாலே இதோட ஃபினிஷிங் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை முடிச்சுட்டேன். நார்மலாக லாக் ஸ்டிச் போடுறது மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களோட ஸ்டிச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக காட்டும் போது அந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் மேலே இருக்கிறது தான் அந்த ஷார்ப் எட்ஜ். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டிச். தேங்க்யூ.